ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்மளோட டெரஸ் கார்டன் பற்றி, கார்டனோட அப்டேட், ப்ளஸ் நம்மளோட லவ் பேர்ட்ஸ் ஃபேமிலியில் நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் பார்க்கலாம். நம்ம இதில் நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் செடியில் லெமன் அப்படியே தான் இருக்குது. இதில் புது இலைங்க துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெண்டைக்காய் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இதுதான் நம்ம கார்டனோட நியூ அடிஷன், புது செம்பருத்தி செடி. இதில் நல்ல ஒரு டார்க்கும் ஆரஞ்சு கலரில் இந்த செம்பருத்தி பூக்கும். மீதி சப்போட்டா, ஃபிக்கு இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அவரைக்காயில் ஒரு 2 அவரைக்காய் வந்திருந்தது, அதை நான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மல்லி சீசன் முடிஞ்சிருச்சு, இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. பெரண்டை, இந்த குட்டி மாமரம், மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இவங்களுக்கு மார்னிங் வந்த உடனே ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டு போட்டுறணும். ஃபுட்டு போடுற வரைக்கும் இப்படி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததும் வந்து டெரஸ் கார்டனை பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபுட்டு போட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையே. பாருங்கள், ஃபுட்டு போடுற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஃபுட் போட்டுடலாம். பாருங்கள், போட்ட உடனே வந்து சாப்பிட்ருவாங்க. திணை தான் போடுறோம் நாங்கள் இவங்களுக்கு. இல்லை கீரை போட்டாலும் சாப்பிடுவாங்க. கீரை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டாலும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இவங்க தான் நம்ம ஃபேமிலியோட நியூ மெம்பர்ஸு. இதில் 3 பேர் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, ஒயிட் அண்ட். இது இன்னொரு 2 பேர் இன்னொரு கேஜில் இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு சூப்பர் நல்ல ஒரு ப்ளூ கலர். இது நல்லா பெருசாகிடுச்சு, இன்னும் வெளியே வரல. இவங்க கூட ஒரு பேர் இருந்தது, அது கீழே வந்துடுச்சு, அது வெளியே. பாருங்கள், மேலேருந்து வியூ இது. பாருங்கள், குட்டி உள்ளேருந்து எட்டி பார்க்குறாங்க. ஏழு மெம்பர்ஸ் புதுசாக சேர்ந்துருக்காங்க இவங்க ஃபேமிலியில். இவ்வளோ தான் நம்மளோட கார்டன் அண்ட் லவ் பேர்ட்ஸோட அப்டேட் இது வரைக்கும். வாங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு மிளகு பொங்கல் செஞ்சுருக்கேன். கூடவே தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். என்னடா பொங்கல்லாம் ஒரு ரெசிப்பியான்னு யோசிக்காதீங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் இந்த ரேஷியோ எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த சிறுபருப்பும் பச்சரிசியும் நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான்.
எனக்கு டோட்டலாக 1 கிளாஸ் தான் நான் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி நல்லா இப்படி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பொங்கல் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் கட்டி பெருங்காயன்றதுனால இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடராக இருந்தால் தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பொங்கல். எப்பவுமே நம்ம அரிசி போட்டு உடனே லிட் போட்டு மூடிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம மூடினா தான் அது கரெக்டாக வெந்து வரும். இப்போ நம்ம இது ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் வேகிற கேப்பில் நம்ம இப்போது தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் இதுக்கு தேவை. நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் இதில் நம்ம வச்சுருக்க மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு இடிக்கிற கல்லில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம இடித்து சேர்த்தோம்னா மிளகு நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டோம் சாப்பிடும் போது. இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது மாதிரி மிளகு சீரகம் நீங்கள் இப்படி இடித்து சேர்த்திங்கன்னா. இப்போ நம்ம குக்கரில் ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பொங்கல் எவ்வளோ சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நான் 4 டம்ளர் தண்ணி, 1/2 கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டம்ளர் அரிசிக்கு. ஸோ இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பொங்கல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். அந்த நெய்யில் வறுத்த மிளகு சீரகம் அதை பவுட்ரு பண்ணி சேர்த்ததுனால நம்மளுக்கு இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது திருப்பி நான் அந்த குட்டி பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து இதையும் பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி இந்த பேனில் இன்னும் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போது முந்திரியை வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கரண்டி சின்னதாக இருக்குது ஸ்பூனு, அதனால தான் ஒரு 5-6 ஸ்பூன் போட்டேன் நான். இப்போ நம்ம வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம். இது கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், கருவேப்பிலை, மிளகு, சீரகம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி. பாருங்கள், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மிளகு பொங்கல் ரெடி நம்மளுக்கு. இதில் மெயின் ஃப்ளேவர் அந்த மிளகு சீரகம் நம்ம நுணுக்கி போட்ட ஸ்மெல் இருக்கும் இதில். ப்ளஸ் நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல். சட்னி, சாம்பார், கத்திரிக்காய் கொஸ்து, நீங்கள் எது வேணாலும் இதை வச்சு சாப்பிடலாம். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மிளகு பொங்கல் ரெடி. இது வாங்க எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மிளகு பொங்கல் ரெடி. நான் கூட சட்னி மட்டும்தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். சூப்பர் யம்மியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.